யாருக்கும் வந்து அந்த மாதிரியான ரைட்ஸும் கிடையாது. கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை சட்ட போராட்டத்தில் இருக்கிற பட்சத்தில் கூட திருப்போன்ற மலை மேல வந்து தீபம் ஏற்றுவதற்கு இந்த அரசு என்ன விதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? இல்ல, நாங்க இது வந்து தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல உச்சில தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்களே சார். பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரணும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். கூட்டங்கள் எல்லாம் அங்க போய் அவங்க போய் பேசிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. கூட்டங்கள் இல்ல முதல்வர் ஏன் சார் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறாங்க? ஒரு நிமிஷம் இருக்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் இல்ல. நாங்க இது வந்து தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல உச்சில தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்களே சார். பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரணும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். கூட்டங்கள் எல்லாம் அங்க போய் அவங்க போய் பேசிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. கூட்டங்கள் இல்ல முதல்வர் ஏன் சார் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறாங்க? ஒரு நிமிஷம் இருக்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இந்த அரசு என்ன விதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? இல்ல, நாங்க இது வந்து தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல உச்சில தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்களே சார். பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரணும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். கூட்டங்கள் எல்லாம் அங்க போய் அவங்க போய் பேசிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. கூட்டங்கள் இல்ல முதல்வர் ஏன் சார் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறாங்க? ஒரு நிமிஷம் இருக்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்றது நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. இந்த அரசு என்ன விதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? இல்ல, நாங்க இது வந்து தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுமா எனும் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகையின் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் வைத்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அதற்கு முன்னதாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமும் நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு பின்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதில் நடைமுறை மாற்றப்படாது என உறுதியாக கூறினார். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும் என்று, திருப்பரங்குன்றம் மலை மீது தீப தூணில் தீபம் ஏற்றப்படுமா என்ற கேள்விக்கு அவர் அமைச்சர்
விளக்கமாக அதை உறுதிப்பட கூறினார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீப ஏற்று விவகாரத்தில் மக்கள் அமைதியை தான் விரும்புகிறார்கள் என்றும் 2 வருடங்களுக்கு முன்பு வரை திருப்பரங்குன்றம் தீபத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறையே தொடரும் என்றும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் மலை மீது உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தற்போது வரை தீபம் ஏற்றப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீப தூணில் தீபம் ஏற்றும் வேண்டும் என கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருந்தது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ள நிலையில பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் ஏற்றப்படும் என அவர் உறுதிப்பட அமைச்சர் நிர்மல்குமார் கூறியதையும் நாம் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியதை காண முடிகிறது. ஆகவே திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதிப்பட பழைய நடைமுறையே தொடரும் என உறுதிப்பட கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.